ஹாய் ஹாய் ஹாய். நம்ம வந்து நியூ இயர் பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகிட்டோம், கிளம்பியாச்சு. தீதிக்காக வெயிட்டிங். நம்ம அப்பவே கிளம்பியாச்சு, தீதி இன்னும் வரல. லிஃப்ட்டை கூப்பிட்டு வைப்போம், கிளம்பலாம். ஓகே வாங்க. பார்ட்டி வந்து பாருங்க இப்படி இருக்கு, ஆர்மி ஃபேமிலிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. आ தீதி. मेरा हस्बैंड 2 बार कॉल किया. பார்ட்டி தடபடல போயிட்டு இருக்கு. வாங்க நீங்களும் கலந்துக்கோங்க. நியூ இயர் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் ஸ்நாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட. ஒரு பார்ட்டி அப்படிங்கிற பொறுத்த வரைக்குமே இந்த நார்த் சைட் பார்த்திங்கன்னா டிஜேயோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி தாங்க இங்கே டிஜே எல்லாம் வந்து பின்னாடி ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். டான்ஸ் ஆடுறதுக்காகவே ஒரு பிளேஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நார்த் சைடில் அது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க. நமக்கு டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொன்னாலே ஷையான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் டான்ஸ் ஆடுறவங்களை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தீதி வந்து நம்ம பக்கத்து வீட்டு தீதி தான், உங்களுக்கு தெரியும். நம்மளோட வீடியோஸ்க்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஆல்ரெடி நாங்கள் லேட்டாக வந்ததுனால கடகடன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா அடுத்து டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லேட்டாக வந்ததுனால பார்த்தீங்களா எப்படி எல்லோரும் ஓடி ஓடி வந்து சர்வ் பண்ணாங்க. வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய குழந்தைங்க எல்லாமே வந்து நான் உட்காந்துருந்தேன்ல அந்த பிளேஸ்க்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வெளியில் போனால் வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ஆர்மி ஃபேமிலிஸ். இது மொத்தமாக 2 பில்டிங்காரங்க சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். டெக்கரேஷன் எல்லாமே பார்த்தீங்களா, டான்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடம் சொன்னால அவங்க எல்லாமே பாருங்கள் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்குறோம். ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து தீதிகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், தீதி சீக்கிரமாக சாப்பிடுங்க, டான்ஸ் ஆட போகலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. ஆல்ரெடி என்னை சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. இந்த வாட்டி போன வருஷம் வந்து நீங்கள் டான்ஸ் ஆட கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் என்ன டிஷ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இது ஏதோ கோபி மஞ்சூரியன், அப்புறம் பன்னீர் டிக்கா, நூடுல்ஸ், அப்புறம் வந்து ஏதோ பக்கோடா மாதிரி இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அது கூட நிறையா இந்த நார்த் சைடில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பானிபூரி, மோமோஸ் அப்படின்னு சொல்லி கார்னரில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பஃபே சிஸ்டம் அப்படி தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நைட் டைம் பார்த்திங்கன்னா பார்ட்டி ஒரு 8 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்களா மியூசிக்கல் சேர் தான், ஒரே காமெடியாக போச்சு. நல்லா எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். ஃபேமிலிஸ், குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். 2025 வரவேற்கிறதுக்காக நாங்களாம் ரெடியாக இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் உங்கள் ஊரில் எந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட டான்ஸ், அதாவது இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு டான்ஸ் பண்ணி எந்தூசியாசம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்களா, பின்னாடி வந்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு டிஜேயில். அதனால் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தீதி வந்து நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்க கூட தான் வந்து ரொம்ப நான் க்ளோஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய வீடியோலலாம் முன்னாடி வந்திருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்படுறா பாருங்கள். அந்த பொண்ணை ஆட விடாமல் கூட்டு போகிறாளா, என்னை பார்த்துட்டு ஒரே வெக்கமாகி போச்சு. ரொம்ப நல்லா ஆடுறாங்க பிள்ளைங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து குழந்தைங்களுக்கான மியூசிக்கல் சேர் வந்து வச்சுருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னோடய பசங்களுமே இதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடினாங்க. நமக்கு வின் பண்ணுறோமோ வின் பண்ணலையோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டாக இருக்குது. ஆனால் குழந்தைங்க எப்படி நினைக்கிறாங்க, கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்க. நான் தான் சொன்னேன், டேய் தம்பி நீ இவ்வளோ தூரம் விளையாண்டது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். இந்த கேம் வந்து வின் பண்ணணும், வின் பண்ணாதது அது வந்து அடுத்து செகண்டரி தான் அப்படின்னு நான் சொன்னேங்க. கரெக்டு தானே, நம்ம வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்காக விளையாடுறோம், ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஆர்மி மேன், அவங்களோட செலிப்ரேஷனை பார்த்தீங்களா, டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொருத்தங்களும் வந்து ஷிஃப்ட் வைஸாக ஆடினாங்க. கேர்ள்ஸு, குழந்தைங்க, ஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜென்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவலில் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். போன வருஷம் டான்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆடுவாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பாட்டு வேறு லெவலில் டிஜே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஹிந்தி சாங் தான், எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் அந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஓகே, நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரத்தில் நியூ இயர் வரப்போகுது. நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஆர்மி ஃபேமிலிஸோட நியூ இயர் பார்ட்டியில் கலந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த டைமில் வந்து பார்த்துட்ருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள்.
ஆர்மி ஃபேமிலிஸில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரியுங்க, எப்போதுமே வந்து டியூட்டி அப்புறம் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துட்டு இந்த ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்களே, இதுதாங்க எங்கள் லைஃபு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூ இயரை வரவேற்கிறதுக்காக இங்கே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் நம்ம ஃபேமிலிஸ் தான். குழந்தைங்க எல்லாம் வெடி போட்டுட்ருக்குறாங்களா, பார்த்தீங்களா, அவங்க தீபாவளிக்கு வாங்கின வெடியை நியூ இயருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்துருக்குறாங்க. அவங்க எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு வந்து ரெடி ஆயிருச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா உக்காரே அப்படின்னு சொல்லுவோம்ல, பருப்பு பாயாசம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் பன்னீர் ரெசிபி, காளான் குழம்பு, அப்புறம் ஜீரா ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சலாத்து, அது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய ரொட்டி, நான் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 12 வரப்போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேக் வந்து எல்லா ஃபேமிலியும் எல்லா குட்டீஸும் சேர்ந்து கட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். கேக்கு கட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க மைக்கில். பின்னாடி பார்த்திங்கன்னா டிஜே வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஓகே, நியூ இயர் வந்துட்டுருக்கு. இந்த நியூ இயரில் எல்லாருக்கும் நல்லபடியாக இந்த வருஷம் அமையணும் அப்படின்னு சொல்லி பட்டாளத்தான் மனைவி ஃபேமிலி சார்பாக நான் உங்களை வாழ்த்திக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட விஷஸ் எங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களோட சேர்ந்து பயணிக்கணும், எங்களோட எல்லா சந்தோஷத்தையும் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். குழந்தைங்க எல்லாம் வந்து கேக் கட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்களா, இன்னும் ஒரு 2 செகண்டில் வந்து நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹாப்பி நியூ இயர் டு ஆல் பட்டாளத்தான் மனைவி ஃபேமிலிஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேஷன் வந்து போச்சுங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12 வரைக்கும் இந்த செலிப்ரேஷன் போச்சு. அப்புறம் ஒரு கேம் வச்சு அதுக்கு பரிசுலாம் கொடுத்தாங்க. பாருங்கள் குழந்தைங்கள்லாம் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அதான் ஃபேமிலியாக எல்லோரும் கட் பண்ணி சாப்பிட்டோங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட்டாளத்தான் மனைவி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோட்ரஸ் லைஃப்பை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியில் அப்போ தான் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்க முடியுங்க. ஓகே, நாங்களும் கேக் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்கள் என்னென்ன உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸாக வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி நியூ இயர் மை ஃபேமிலிஸ். அதாவது பார்ட்டி முடிக்க நேரத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து அவர் கேக் சாப்பிட்றதுலேயே குறியாக இருக்கார். மாமா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, பையன் கேக் கட் பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி ஃபேமிலியோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நான் சொல்லிட்டு இருப்பேன், மாமா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி, அவரும் அதான் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஹாப்பி நியூ இயர்.